ஸோ இந்த தலைவலி ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அதிகமான டென்ஷன், பாட்டி வைத்தியம்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் முன்னையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் யாருமே அதை செய்யறதே இல்லை. இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு தலைவலி வர்றது நிச்சயமாக குறைஞ்சிரும். மின் சார்ஜை வந்து பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய ஆர்கன் எல்லாத்தையுமே ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தலைவலிக்கும் அக்கு ப்ரெஷர் புள்ளி இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நம்ம உட்காந்த இடத்துல இது செய்யலாம். இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் இந்த எல்போல அழுத்துங்க. யோகா மீடியாலேருந்து வசந்த். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல தகவலை பற்றி பேச போகிறோம். பொதுவாகவே தலைவலி அப்படின்னு ஒன்று வராத நபர்களே இருக்க மாட்டாங்க. தலைவலி வந்து நமக்கு வருது அப்படின்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு ஒரு அர்த்தம். அதுக்காக தான் அது வந்து நமக்கு சிக்னல் கொடுக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம உடலை கரெக்டாக வச்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப உடம்பு முக்கியம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதில் இது ரொம்ப முக்கியமானது தலை. ஸோ இந்த தலைவலி ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அதிகமான டென்ஷன் ஒன்று. ஏன் டென்ஷன் வருது? நம்ம வந்து நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரியே நரம்புல வந்து இப்போ நமக்கு தலைக்கு போற நரம்புல தண்ணி, அந்த நிணநீர்னு சொல்லுவாங்க, அது சுரக்கிறது வந்து குறைஞ்சிட்டாலும் நமக்கு தலைவலி அதிகமாக வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்களை போட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ நிறைய விஷயங்களை யோசிக்கும் போது நிச்சயமாக நமக்கு தலைவலி வரும். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்ட உணவு வந்து செரிக்காததுனாலையும் தலைவலி வரும். ஸோ இந்த தலைவலியில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, அதிகம் நேரம் தூங்காமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நிச்சயமாக தலைவலி வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு நம்ம பெட்டுக்கு போயிட்டா பெஸ்ட்டு. அடிக்கடி நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, டேபு, கம்ப்யூட்டரு, இப்படியே எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேலைகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கண்ணு வந்து பாதிக்கும். கண்ணு பாதிச்சுன்னா நரம்பு பாதிக்கும். ஸோ நரம்பு பாதிச்சுன்னா நிச்சயமாக தலைவலிக்கும். தலைனா டைரெக்டாக தலைவலிக்காது. ஃபஸ்ட்டு பேக்கில் பொடனி வலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வலிக்கும். அப்புறம் கழுத்து வலிக்கும். அதுக்கப்புறம் தான் தலைவலிக்கும். தலைவலி வந்த உடனே நாம் ஏன் தலைவலி வந்துச்சு அப்படிங்கிறத யோசிக்கணும். உடனே போய் டாக்டர்கிட்ட பார்க்குறதோ இல்லை அப்போதைக்கு ரெமெடிக்கு வந்து மெடிசன் எடுத்துக்கிறதெல்லாம் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமான முறையில் தலைவலியை எப்படி சரி செய்யலாங்கிறத நாம் கவனிக்கணும். மரபு வழியில் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் சொல்லுவாங்க, வாதம், பித்தம், கபம் இதெல்லாமே வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தலைவலி வரும். அதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, அங்கே பார்த்திங்கன்னா சந்தனம் வைப்போம், திருநீர் பூசுவோம், கூடவே துளசி தண்ணீர் கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்மளுடைய உடலில் இருக்கிற மின் சார்ஜை வந்து பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய ஆர்கன் எல்லாத்தையுமே ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சந்தனம் பூச மாட்டேன், விபூதி வைக்க மாட்டேன், குங்குமம் வைக்க மாட்டேன்னு சொல்கிறவங்கலாம் இதை அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக அவங்க கொடுக்குற அந்த துளசி நீரை நம்ம குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு மிராக்கிள் இருக்குது. அதில் சக்கராஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த நெத்தியில் வந்து குங்குமம் வச்சா நம்மளுடைய பீனியல் கிளாண்ட், அதாவது பிட்ரூட்டி கிளாண்டு, பீனியல் கிளாண்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு நம்ம வந்து ரொம்ப மூன்றாவது கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆகிட்டு நம்ம வந்து தெய்வீக நிலைமை, ஆன்மீக நிலைமைக்கு நம்ம போவோம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இது வந்து ஒரு மெடிடேஷன்னு. பட் இது மெடிடேஷனுங்கிறத விட இது அறிவியல் ரீதியான ஒரு உண்மையும் இருக்குது. அதுதான் முக்கியம் இங்கே. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணி தான் சரி பண்ணணுன்றதை விட சயின்ஸ் ரீதியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே வீட்டிலேயே இதை நாம் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் முன்னையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போல்லாம் யாருமே அதை செய்கிறதே இல்லை. இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு தலைவலி வர்றது நிச்சயமாக குறைஞ்சிரும். அதாவது வெதுவெதுப்பான தண்ணி ஒரு டம்ளர், அரைப்பழம் இருந்தால் போதும், லெமன், அதை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அது கூட இஞ்சி சாறு 1 ஸ்பூன் கலந்து குடிச்சிருங்க. இது வந்து வாதம், பித்தம், கபம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இது சமநிலைப்படுத்துறதுக்கு உபயோகமாக இருக்கும். அதே மாதிரியே ஆவி பிடிக்கிறது. ஆவி பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதையும் இப்போ நம்ம எல்லாமே மறந்தாச்சு. ஜலதோஷம் வந்தால் மட்டும்தான் ஆவி பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஆவி பிடிக்கும் போது நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு யூக்லிடெக்ஸ் இலை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. மூச்சை வந்து நல்லா மூக்கில் இழுத்து வாய் வழியாக வெளியே விடணும் ஆவி பிடிக்கும் போது. அப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன்லாம் ரிலீஃப் ஆன மாதிரியே இருக்கும். அதே மாதிரியே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா ஜலதோஷம் பிடிக்குன்னு தான் எல்லாரும் அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் நமக்கு வந்து சூடு குறைஞ்சி ஜலதோஷம் பிடிக்காமல் தலைவலி வராமல் நல்லா இருக்கும். ஸோ நல்ல எண்ணெயில் பூண்டை நல்லா தட்டி போட்டு லைட்டாக சூடாக்கி அதை நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் அதை தடவி வாங்க. வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். கம்பல்சரி 3 லிட்டர் தண்ணி, அதுக்கு மேலே உங்களால் எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிச்சிருங்க. ஸோ இது 3ஐயும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இது வந்து வீட்டிலேயே நம்ம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ தலைவலி வந்துருச்சு அப்படின்னா அதை
அடுத்த டைம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே தலைவலிக்கும் அக்கு ப்ரெஷர் புள்ளி, இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நம்ம உட்காந்த இடத்துல இது செய்யலாம். எப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுடைய இந்த 4 விரலையும் வந்து நல்லா இப்படி எல்போவாக வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் செய்கிறேன் பாருங்கள். இந்த கட்டை விரலில் வந்து இந்த எல்போவுக்கு நடுவில் இங்கே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும். இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டுக்கிட்ட நீங்கள் வச்சு அழுத்தி விடுங்க. சும்மா 1 நிமிஷம் செஞ்சிங்கன்னா போதும். 1 நிமிஷம், ஒரே 1 நிமிஷம் பண்ணி இப்படி விடுங்க. அதே மாதிரியே 2 கையிலையும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? 2 கையில் பண்ணும்போது கம்பல்சரி 3 நிமிஷம் வேணும். ஒரு கையில் பண்ணும்போது உங்களுக்கு 1 நிமிஷம் போதும். இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் இந்த எல்போவில் நல்லா கட்டை விரலில் வச்சு அழுத்துங்க. ஒரே 1 நிமிஷம் மட்டும் பண்ணுங்கள். பண்ணிங்கனாலே உங்களுக்கு தலைவலி சரியாயிடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரொம்ப பெயினாக இருக்குது, சிஸ்டம்லாம் பார்த்தோன்னா நமக்கு கண் பெயினாக இருக்கும்ல, அப்போது இதுதான் நமக்கு வந்து இந்த கோவில் விழின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அக்கு ப்ரெஷர் நம்ம பண்ணணும். வெறும் 5 டைம் பண்ணோம்னா நம்ம கண் நரம்புக்கும் மூளைக்கும் உள்ள கனெக்டிவிட்டி நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கிளியர் ஆகிடும். பண்ணலாமா? சூப்பர் ரெமெடி. இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணியும் வந்து தலைவலியை சரி பண்ணிக்கலாம். மறுபடியும் நமக்கு தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 4-5 டிப்ஸு, அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. கம்பல்சரி தினமும் நிறைய தண்ணி குடிங்க. அதே மாதிரியே பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரியே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. கூடவே வந்துட்டு அந்த ஓம் அப்படிங்கிற ஒரு அதிர்வலையை உங்களுடைய மனதில் ஓட விடுங்க. அது ஓம் அப்படிங்கிறத கொஞ்சம் சத்தமாகவே சொன்னீங்கன்னா அந்த வைப்ரேஷன்லேயே நமக்கு பெயின் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. முக்கியமான விஷயம், நாம் சாப்பிட்ற சாப்பாடு, டீ, காஃபி, சாக்லேட்ஸ் அதிகமாக எடுக்கக்கூடாது. முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடவே கூடாது. அது செரிமானத்தை நமக்கு பிரப்பம் பண்ணும், செரிமானம் தடைபடும். அதனால் நமக்கு நிச்சயமாக தலைவலி வரும். நம்ம மலக்குடல் வந்து ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க தலையை தான் போய் அது ப்ரெஷர் பண்ணுமா. ஸோ அப்போ அந்த ப்ரெஷர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலம் போகும்போது முக்கியே ஒருத்தருக்கு தலை அதிகமாக வலியாகி அதன் மூலியமா தலை அவருக்கு பெயின் அதிகமாகி உடல் உபாதைகள் ரொம்ப ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கூடுமான வரைக்கும் தலைவலி வராமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி தலையில் எண்ணெய் வச்சுக்கோங்க. கம்பல்சரி சந்தனம், குங்குமம், விபூதி பூசுங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. தண்ணி அதிகமாக எடுத்துக்கங்க. நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வரலாம். முக்கியமாக தலைவலியிலேருந்து நாம் வெளியே வரலாம். சுடுதண்ணி குடிக்கணும். அடிக்கடி சுடுநீர் குடிங்க. முடிஞ்சால் வாரத்தில் ஒரு நாள் செல்ஃபோன்லேருந்து நீங்கள் விலகி இருங்க. ஒரு நாள் அந்த செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தலைவலி ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நல்ல கண்ணை மூடி மூச்சை கவனித்து இந்த முத்திரையை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தலைவலி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.